நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுவை தொலைக்காட்சி வழங்கும் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை ஒரு இனிய திருக்குறளுடன் தொடங்கலாம். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதாவது நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். எனவே நேயர்களே, நம் அறியாமையை போக்கவும் கல்வியில் மென்மேலும் சிறப்பு பெறவும் இந்நிகழ்ச்சியை ஒரு அடித்தளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 22722487 மற்றும் 22756622. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு நீங்கள் வெளியூர் நபராக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன் இணைப்பு நம்பரை இணைத்தும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் நேரலையில் கண்டு ரசிக்க டிடி புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலும் கண்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்துருக்கோன்ற பேட்டர்ன்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு இரண்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா சோஷியல், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ் ரிலேட்டடான கேள்விகள் இருக்குது. செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்குது. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹலோ, வணக்கம். மாலை வணக்கம். உங்கள் நேம் சொல்கிறீங்களா? நான் மதுரை மாவட்டம் மணிநகரம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? நலமா இருக்கோம். கேள்விக்குள்ள போயிடலாங்களா? ஆப்ஷன் பி ல வந்து ஜெண்டர் நாலேஜ். செக்ஷன் பி. செக்ஷன் பி ல இருந்து நம்பர் 1 கொடுங்க. क्वेश्चन நம்பர் 1ங்களா? ஆமா மேடம். பில்ஸ் ட்ரைப் which state in India? பில்ஸ் பழங்குடி இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? ஏ சிக்கிம், பி அந்தமான் நிக்கோபார், சி நாகாலாந்து, டி மத்திய பிரதேஷ். என்ன பழங்குடி மேடம்? பில்ஸ் ட்ரைப், பில்ஸ் பழங்குடியினர். பில்ஸ் திங்க் அந்தமான். அந்தமானுங்களா? டைம் இருக்கே, ட்ரை பண்ணுறீங்களா? சிக்கிம், நாகாலாந்து, மத்திய பிரதேஷ். சிக்கிம். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி மத்திய பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். ஸோ பில்ஸ் ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், அதாவது வெஸ்டர்ன் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் தான் அவங்க ஸ்பீக் பண்ணுவாங்க. அதாவது குஜராத்தி, மராத்தி அந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து பேசுவாங்க. ஸோ இவங்க மத்திய பிரதேஷில் மட்டும் இல்லாமல் குஜராத், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்ற ஊர்கள்லையுமே அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரோட ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சரி ஸ்கில் தான். ஸோ அவங்களோட ட்ரெடிஷன் டான்ஸ் வந்து கூமர் டான்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டீப் ரூட்டட் ஹிஸ்ட்ரி இருக்கிற ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் ட்ரைப். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஓல்டஸ்ட் ட்ரைப் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தாலும் அவங்க வந்து பில்ஸ் ட்ரைப் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மையப்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். கேள்விக்குள்ளே போயிடலாங்களா? செக்ஷன் ஏல இருந்து தமிழ் சார்ந்த கேள்விகள். ஓகே. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர்? ஏ சாலை இளந்தரியன், பி சாலினி இளந்தரியன், சி து அரங்கன், டி சீசு செல்லப்பா. டைம் இருக்கே, ட்ரை பண்றீங்களா? ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா து அரங்கன் அவர்கள் தான். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்தாதி அப்படின்ற கவிதையிலிருந்து அரங்கன் அவர்கள் இயற்றியிருக்காரு. ஸோ இந்த பாடலில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோட பெருமை புகழ பாடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிதை. ஸோ தமிழ் மொழியோட பண்பாடை அதிகமாக வலியுறுத்துது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட பாதுகாப்பு, மரபு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றும் பொறுப்பு பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. ஸோ து அரங்கனோட கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா பிற கவிஞர்களோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் அண்ட் கண்ணதாசன் இவர்களோட கவிதைகளோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவரில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்.
ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் 7 நம்பர் 5. 5. ஓகே. When was the State Bank of India established? பாரத ஸ்டேட் வங்கி எப்போது நிறுவப்பட்டது? A 1956, B 1950, C 1955, D 1947. டைம் இருக்கே, வேறு ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? 1955. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம் மேடம். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி 1955 தான் பார்த்தீங்கன்னா சரியான பதில். வாழ்த்துக்கள். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூலை 1955 தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லே 43rd லார்ஜஸ்ட் பேங்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து 30 கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் ஆகுச்சு. ஸோ இதோட சர்வீசஸ் எல்லாமே பேங்கிங், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயோட கரண்ட் சேர்பர்சன் வந்து செல்லா ஸ்ரீனிவாசலு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சேர்பர்சன். இவர் எஸ்பிஐயோட வந்து பார்த்திங்கன்னா 27th சேர்பர்சன். ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஆண்டு வந்து சி 1955. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? வணக்கம் மேம். பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நலமாக இருக்கும். ஓகே, கேள்விக்குள்ளே போயிடலாங்களா? செக்ஷன் 7 நம்பர் 18 கொடுங்க. ஓகே. தமிழ் எழுத்துகளில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? ஏ அயோத்திதாச பண்டிதர், பி ஆறுமுக நாவலார், சி வீரமாமுனிவர். ஆப்ஷன் சிங்களா? ஆமாம். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். வாழ்த்துக்கள். ஸோ வீரமாமுனிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் செய்தவர். ஸோ ஏ ஓ அந்த மாதிரி எழுத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புள்ளியை நீக்கினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெடில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ஓ அப்படின்ற எழுத்துக்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கால் அண்டு சுழி இது போன்ற விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் தான் சேர்த்திருந்தார். ஸோ இந்த மாற்றங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்து நம்ம இப்போ வரைக்கும் வந்து அதை பயன்படுத்திட்டு வரோம். ஸோ வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டின் ஜோசப் பெஸ்கி. ஸோ இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பல்வேறு பங்களிப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து தமிழ் லத்தீன் டிக்ஷனரியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இயற்றியிருக்காரு. ஸோ எழுத்து சீர்திருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரும் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சீர்திருத்தம் முதல்ல செய்தும் அதை நடைமுறைப்படுத்தினதும் வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் அவர்கள் தான். ஸோ ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் நீங்கள் மாலை வணக்கம். மாலை வணக்கம். நான் மதுரை முத்தமணி நகரம் சுந்தரம். எனக்கு செக்ஷன் 7 நம்பர் 12. செக்ஷன் ஏலேருந்து நம்பர் 12ங்களா? ஆமாம். ஓகே. தீஸ்தா ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் விச் மேஜர் ரிவர் சிஸ்டம்? தீஸ்தா நதி எந்த பெரிய நதி அமைப்பின் ஒரு பகுதியாகும்? ஏ கங்கா, பி சோன், சி பிரம்மபுத்திரா. நம்ம இந்தியாவில் இருக்கா மேடம்? ஆமாம், ஆரிஜின் வந்து இந்தியாவில் தான் ஆரிஜின் ஆகுது. கங்கா, சோன், பிரம்மபுத்திரா எந்த ஒரு பெரிய நதியோட ஒரு அமைப்புன்னு கேட்குறாங்க. பிரம்மபுத்திரா. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம் மேடம். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி பிரம்மபுத்திரா தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஸோ பிரம்மபுத்திராவோட ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா தீஸ்தா ரிவர். ஸோ இது வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷில் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ பங்களாதேஷில் வந்து பிரம்மபுத்திராவுக்கு ஜமுனா அப்படின்றது தான் நேமு. ஸோ தீஸ்தா ரிவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷில் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஸோ லைக் கங்கா வாட்டர் ட்ரீட்டி மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ தீஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகி சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில்.
நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மையம்பட்டிலிருந்து கவிதராஜா பேசுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் 7 வந்து எண்ணிக்கை 19 கொடுங்க. ஓகே, 90. எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்? அதாவது மனிதர்களோட மனநிலை வந்து எத்தனை நிமிடத்திற்கு ஒரு முறை மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 90, ஆப்ஷன் பி 80, ஆப்ஷன் சி 60. ஆப்ஷன் பி. டைம் இருக்கே, ட்ரை பண்ணுறீங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆப்ஷன் ஏ 90 தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். அதாவது 90 வினாடிக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பிரெயின் வந்துட்டு ஸோ அதோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஸோ என்விரான்மெண்ட் தாக்கங்கள் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகுது. ஸோ ரிசர்ச்சில் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இது வந்து நிறைய மைண்ட் சேஞ்சை வந்து கொண்டு வரதுனால ஸோ இதுக்கு வந்து ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதிகமாக வந்து தூங்காதனாலையும் ஸ்ட்ரெஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மனநிலை வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேபிள் மைண்டாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஸ்டேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏ வந்து நம்பர் 20 கொடுங்க. செக்ஷன் ஏலேருந்து நம்பர் 20ங்களா? ஆமாம். உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? ஏ பிச்சமூர்த்தி, பி கவிமணி, சி பாரதியார், டி முடியரசன். ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி கவிமணி மேம். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம் மேம். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் பி கவிமணி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஸோ உடலில் உறுதி உடையவரை இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாடல் வரி மலரும் மாலையும் அப்படின்ற நூல்லேருந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ உடலோட உறுதி, சக்தி, மனநலம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்வில் வந்து மகிழ்ச்சியை தரும் அண்ட் நோயற்ற நிலையை வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நோய் வருமுன் காப்பதும் அப்படின்ற கருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலில் அடிப்படையாக வந்து கூறியிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகனார் வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. அவர் பாடல்கள் எல்லாமே கல்வி, உடல்நலம், ஒழுக்கம் பல துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வழிகாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி கவிமணி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். அனைவருக்கும் நீங்க வணக்கம். மாலை வணக்கம். ஓகே, உங்களுக்கு எந்த மதுரை மாவட்டம் மணிநகரம் சங்கரசுந்தரம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? செக்ஷன் 7 இருந்து நம்பர் 15. ஓகே. Which state have largest solar power plant located in India? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது? ஏ கர்நாடகா, பி ராஜஸ்தான், சி ஆந்திர பிரதேஷ், டி மத்திய பிரதேஷ். I think மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அல்லது மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். வேற ஆன்சர் ட்ரை பண்றீங்களா? ராஜஸ்தான். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் பி ராஜஸ்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில், வாழ்த்துக்கள். ஸோ பட்லா சோலார் பவர் பார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் பார்க். ஸோ அது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குன்னா நியர் பலோடி, ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இதோட இன்ஸ்டலேஷன் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2245 மெகாவாட்ஸ். ஸோ எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 5700 ஹெக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுது. ஸோ நான் ஆல்சோ 1 மில்லியன் ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலி வந்து இதுக்கு பவர் கிடைக்கிது. ஸோ இந்த
சோலார் பார்க் மூலிமா. அண்ட் ஆல்சோ வந்து CO2 எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 டன்ஸாக வந்துட்டு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஆக்சிஸ் ட்ராக்கர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் க்ளீனிங் ரோபாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து 2 கிகாவாட்ஸ் வந்து இதில் ரெனியூவபிள் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 2030 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட கோல் வந்து 5 கிகாவாட்ஸ் ரெனியூவபிள் கெப்பாசிட்டி கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் பி ராஜஸ்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கவிதராஜ் பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் பி வந்து நம்பர் 2 கொடுங்க. ஓகே. Who is the only Indian to win the Grammy Award thrice? 3 முறை கிராமி விருதை வென்ற ஒரே இந்தியர் யார்? ஏ ரசூல் பூக்குட்டி, பி AR ரஹ்மான், சி ரிக்கி கேஜ். ஆப்ஷன் ஏங்களா? டைம் இருக்கே, வேற ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? ஆப்ஷன் பி. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துக்கலாம். சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரிக்கி கேஜ் தான். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஸோ கிராமி அவார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கி கேஜ் அப்படின்றவர் தான் வந்து 3 டைம்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ கிராமி அவார்டு அப்படின்றது மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு, அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக கொடுக்கறது. ஸோ இது வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அகாடமி USA அவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து 94 கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கில் வந்து இதற்கு அவார்டு தராங்க. ஸோ ரிக்கி கேஜ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க ஒரு மியூசிக் கம்போசர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. அதாவது 2015, 2022, 2023. ஸோ 3 டைம்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரே இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இயர்ஸில் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஜாகிர் உசேன் அந்த மாதிரி மியூசிக் கம்போசரும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் இயரில் 3 கேட்டகரிஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி ரிக்கி கேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வைஷ்ணவி மற்றும் நேர்களுக்கு மீட்டிங் மாலை வணக்கம். மாலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சமூகத்திரம். எனக்கு டெக்ஸ்ட்ல இருந்து நம்பர் 18. செக்ஷன் ஏவா பீங்களா? ஏ 18ஆ? ஆமா. 18 கொஸ்டின் இல்லைங்களே. ஓகே, அப்ப 20 20யும் இல்லை. 16 இருக்கா? ஓகே இருக்கு. When it's a World Food Day, உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ அக்டோபர் 15th, பி அக்டோபர் 16th, சி அக்டோபர் 17th. அக்டோபர் 16 நாளைக்கு. அக்டோபர் 16ங்களா? ஆமா. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் பி அக்டோபர் 16th தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுட் டே. ஸோ இதை யார் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா FAO, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 1945 வந்து பார்த்திங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட்டை பற்றின குளோபலி அவேர்னஸ் இருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹங்கர், ஸோ பசி அண்ட் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பற்றின வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இந்த வருஷத்தோட தீம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட் அண்ட் அ பெட்டர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் ஃபுட் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி டயட்ஸ் இருக்கணும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான்ஸும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதில் சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்ஸ், கம்யூனிட்டிஸ், ஃபார்மர்ஸ், யூத், இண்டிவிஜுவல், ஸோ இவங்களோட கோஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? பாலசாமி, திருப்பூர் மாவட்டம் மேம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏலேருந்து நம்பர் 1 கொடுங்க. ஓகே. அண்டர் ஹூஸ் லீடர்ஷிப் ஜெயினிசம் ஸ்ப்ரெட் இன் சவுத் இந்தியா? தென்னிந்தியாவில் சமண மதம் யாருடைய தலைமையில் பரவியது? ஏ அசோகா, பி பத்ரபாகு, சி சந்திரகுப்த மௌரியா, டி ஸ்தலபாகு.
ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பிங்களா? ஆ ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்தலாம் மேம். பி பத்ரபாஹு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ ஜெயினிசம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பத்ரபாஹு ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து 3rd century BCயில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாங்ஸ் எல்லாருமே வந்து மைக்ரேட் ஆகி வந்தாங்க. ஸோ எம்பரர் சந்திரகுப்த மௌரியாவோட இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பத்ரபாஹு. இவர் வந்து கர்நாடகா சரவண பெலகோலாவில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஜெயின் சென்டர் வந்து வச்சுருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் டைனஸ்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினிசமை வந்து போற்றியிருக்காங்க. அதாவது கங்கா டைனஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியா சிம்ஹனாந்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பேட்ரான் பண்ணியிருக்காரு. அண்ட் சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமியில் வந்து பார்த்திங்கன்னா புலிகேசி II அண்ட் வந்து ராஷ்டிரகூட்டாஸ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜெயினா டெம்பிள்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினா சென்டர் வந்து கழுகுமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 18th to 12th centuries வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்த ஜெயினா சென்டர். ஸோ சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பத்ரபாஹு அவர் தான் வந்துட்டு தலைமையில் வந்து ஜெயின மதம் வந்து இங்கே பரவி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? என்னோட பேர் முத்துமி கிருஷ்ணா. ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் பிலேருந்து 3rd one. ஓகே. ISRO Master Control Facility Center is located at. இஸ்ரோவின் மாஸ்டர் கட்டுப்பாட்டு வாரிய நிலையம் அமைந்துள்ள இடம். A அகமதாபாத், B போபால், C ஹாசன். பி போபால். ஓகே, வேறு ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கே இருந்ததுன்னு கேட்குறாங்க. அகமதாபாத். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. ஆப்ஷன் சி ஹாசன் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஸோ ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹாசன் கர்நாடகாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1982ல். ஸோ இஸ்ரோ லான்ச் பண்ணுற சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2005ல் தான் வந்து போபாலில் வந்து வச்சுருந்தாங்க. போபால் மத்திய பிரதேஷில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் டெஸ்டிங், ஆர்பிட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ட்ராக்கிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் கமாண்டிங் அண்ட் எக்லிப்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி சென்டரில் இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்லேயும் இஸ்ரோவோட ஃபெசிலிட்டி சென்டர் இருக்குது. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது. ஸோ மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி சென்டர் வந்து ஹசன் கர்நாடகாவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? என் பேர் நான்சி கிருஷ்ணா. எங்கேருந்து பேசுகிறீங்க? கண்ணாவரம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கும். ஓகே, கேள்விக்குள்ளே போயிடலாங்களா? போயிடலாம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷனில் இருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்க. செக்ஷன் பில 4th question. ஓகே. Who was the first woman to receive ஜனன்பத் award? ஜனன்பத் விருதை பெற்ற முதல் பெண் யார்? A மகாதேவி வர்மா, B ஆஷபூர்ணா தேவி, C அம்ரித பிரீத்தம். A மகாதேவி வர்மா. டைம் இருக்கே, வேற ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? B ஆஷபூர். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். ஓகே, ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் பி ஆஷபூர்ணா தேவி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில், வாழ்த்துக்கள். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் விமனாக வந்து ஜனன்பத் அவார்ட் வாங்கியிருந்தாங்க.
ஸோ இவங்க வந்து பெங்காலி நாவலிஸ்ட். எப்போ வாங்கியிருந்தாங்கன்னா 1976 வாங்கியிருந்தாங்க. ஸோ எந்த நாவலுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புரோத்தம் பிரதிஸ்ருதி அப்படின்ற நாவலுக்காக வாங்கியிருந்தாங்க. ஸோ இதோட மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் அப்படின்றது அதோட மீனிங். ஸோ இந்த நாவலில் வந்து பெங்காலி ட்ரெடிஷன் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி அவங்க இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனன்பித் அவார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜனன்பித் அவார்ட் அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அவார்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக கொடுக்கறதா இந்த அவார்டு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜனன்பித் அவார்ட் வாங்கினவங்க தான், ஆனால் முதல்ல வாங்கினவங்க இல்லை. ஸோ மகாதேவி வர்மா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி லிட்ரேச்சருக்காக வாங்கியிருந்தாங்க. அண்டு சி ஆப்ஷனில் இருக்க அமிர்த பிரீத்தம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி லிட்ரேச்சர். ஸோ பி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? என் பேர் நிதி கிருஷ்ணா. ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷனில் இருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏ. ஓகே, எந்த கேள்வி ஏன்னு சொல்கிறீங்களா? 2. Which is the freshwater lagoon lake in Malabar coast? மலபார் கடற்கரையில் உள்ள நன்னீர் லகுன் ஏரி எது? ஏ கொள்ளிரு, பி ஸ்தோஸ்தம் கோட்டா, பி அஷ்டமுடி, டி வேம்பநாடு. ஆப்ஷன் பிங்களா? ஆப்ஷன் பி. டைம் இருக்கே, வேற ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? செகண்ட் ஒன். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஆப்ஷன் டி வேம்பநாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். நீங்கள் சொன்ன பி வந்து சரியான பதிலில் ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஸோ வேம்பநாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லகுன் லேக் மலபார் கோஸ்ட்டில். ஸோ இதோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த லேக் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ லகூன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேம்பநாடு லேக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 230 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து லோக்கல் அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் ஃபிஷரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஃபேமஸ் நேரு ட்ராபி போட் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நடக்கும். ஸோ இது வந்து கேரளாவோட சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ராம்சார் வெட்லேண்ட் சைட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஸ்டல் லகூன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடற்கரைக்கு பக்கத்திலே இருக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் இல்லாத ஒரு நீர்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையாக வந்து அமைஞ்சிருக்கும். அதாவது பாறை அடுக்கு அப்படின்னா தடுப்பு தீவுகள் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கடல்லேருந்து பிரிக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நேயர்கள் அனைவருமே ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றுட்டு வரீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் தொடரலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைம்பட்டிலிருந்து கவிதராஜன் பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் பிலேருந்து நம்பர் 5. வாட் இஸ் த கரன்சி நேம் ஆஃப் பூட்டான்? பூட்டானின் நாணய பெயர் என்ன? ஏ நெகுல்ட்ராம், பி கிப், சி ருஃபியா, டி ரிங்கிட். ஆப்ஷன் ரிங்கிட். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துக்கலாம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெகுல்ட்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஸோ நெகுல்ட்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானோட கரன்சி நேம். ஸோ பூட்டானோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா திம்பு. ஸோ இது அஃபிஷியல் கரன்சி ஆஃப் பூட்டான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1974 தான் வந்துட்டு நெகுல்ட்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நெகுல்ட்ராம் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சில்வர் மணி அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிப் அப்படின்றது வந்து லயோஸ் கண்ட்ரியோட கரன்சி, அண்ட் ருஃபியா வந்து பார்த்திங்கன்னா மால்டிவ்ஸோட கரன்சி, ரிங்கிட் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவோட கரன்சி. ஸோ ஆப்ஷன் ஏ நெகுல்ட்ராம் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில்.
நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? என் பேர் நிதின் கிருஷ்ணா. ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? எனக்கு செக்ஷன் 7 third one. ஓகே. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ராஷ்டிரகூட்டாஸ்? ராஷ்டிரகூடர்களின் தலைநகரம் என்ன? ஏ காஞ்சி, பி உறையூர், சி தொண்டி, டி மான்யகேத். டி மான்யகேத். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மான்யகேத் தான் வந்து சரியான பதில். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ ராஷ்டிரகூட டைனஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து மான்யகேதா அப்படின்றது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க குல்பர்கா டிஸ்ட்ரிக், கர்நாடகாவில் இருக்க குல்பர்கா டிஸ்ட்ரிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து மான்யகேதா இருக்குது. ஸோ கிரேட்டஸ்ட் ராஷ்டிரகூட ரூலரான அமோகவர்ஷா 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரீஜியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான்யகேதா வந்து கேபிட்டலாக இருந்துச்சு. ஸோ இந்த கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரில், லிட்ரேச்சர், ரிலீஜியனில் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம். ஸோ ஒரு ஃப்ளரிஷ்டு இம்பார்ட்டன்ட் சென்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்யகேட் அப்படின்ற சென்டர் இருந்துச்சு. ஸோ மான்யகேத்தாக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரகூடர்கள் வந்து எல்லோராவை தான் வந்து கேபிட்டலாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அமோகவர்ஷா 1 அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தார். ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸாக இது இருக்குது அப்படின்றதுக்காகவும், மேஜர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு ரூட் சிட்டி, ஸோ அதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் எக்கனாமிக்லி பூஸ்ட் ஆகலாம் அப்படின்றதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தார். ஸோ லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சோலா பீரியடில் வந்துட்டு மான்யகேத்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஒரு சென்டர் பதவியை இழந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மான்யகேத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் டவுனாக வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பிளேஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி மான்யகேத் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைபட்டேன் கவிதராஜ் பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் பிலேருந்து நம்பர் 6. ஓகே. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் லைஃப் டிவைன்? லைஃப் டிவைன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஏ சர் அரபிந்தோ, பி விவேகானந்தா, சி அப்துல் ஃபசல், டி மகாத்மா காந்தி. ஆப்ஷன் ஏங்களா? ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ சர் அரபிந்தோ தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டிவைன் அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஸோ டிவைன் லைஃப் ஆஃப் ஹியூமன், டிவைன் லைஃப் ஆஃப் எர்த். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து இந்தியன் ஸ்பிரிச்சுவல் தாட் அண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுலேயும் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூ கான்செப்டான இன்டக்ரல் யோகா அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிவைன் வந்து ரியலைசேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருக்காரு. இவர் வந்து மற்ற புக்ஸும் வந்து எழுதியிருக்காரு. அதாவது சிந்தசிஸ் ஆஃப் யோகா, எஸ்ஸே ஆன் கீதா, த மதர், டீச்சிங் ஆஃப் மெத்தட் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற மற்ற புக்ஸும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ லைஃப் டிவைனோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா சர் அரபிந்தோ அவர்கள் தான். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏ வந்து நம்பர் 4 கொடுங்க. ஓகே. புலிகட் லேக் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் ஆஃப். புலிகட் ஏரி எந்த மாநிலங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது? ஏ ஒடிஷா அண்ட் ஆந்திர பிரதேஷ், பி கர்நாடகா அண்ட் கேரளா, சி தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ், டி வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா. ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் சிங்களா? ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துக்கலாம்.
ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆப்ஷன் சி தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா புலிகட் லேக் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் லகூன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரிச் வெரைட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபனா, ஸோ அது ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய பேர்ட் சான்ச்சுரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிகட் லேக்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஒரு ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஐலாண்டு. ஸோ இங்கே தான் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் வந்து இருக்குது. அதாவது இந்தியன் சேட்டலைட் லான்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து புலிகட் லேக்கில் இருக்க ஐலாண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த புலிகட் லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஃபோர்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைட் ஹவுஸ் அண்ட் வந்து சிமெண்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிகட் லேக்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சைட் சீயிங் பிளேஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். மாலை வணக்கம். தகவல் மட்டும் வயம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? கொஸ்டின் நம்பர் சொல்கிறீங்களா? ஓகே. The term freestyle related to which sport? freestyle என்ற சொல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? A chess, B volleyball, C wrestling, D swimming. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிங்களா? டைம் இருக்கே, வேறு ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? ஆப்ஷன் சி. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துக்கலாம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்விம்மிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஸ்விம்மிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து காம்படிஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைசேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்விம்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் க்ரால் அப்படின்ற ஸ்ட்ரோக் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடான ரேசஸும் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி ஸ்விம்மிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? குணசேகரன் மேடம். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருமங்கலம் மேடம், மதுரை மாவட்டம் திருமங்கலம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? பி செக்ஷன் மேடம். கேள்வி எண் சொல்கிறீங்களா? கேள்வி எண் 8ங்க. ஓகே. When was Department of Space established? விண்வெளித்துறை எப்பொழுது நிறுவப்பட்டது? ஏ 1972, பி 1973, சி 1971. ஆப்ஷன் பி மேடம், 1973. 1973ங்களா? ஆமாங்க. டைம் இருக்கே, வேறு ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? சரி, அதையே போடுங்க, 72. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? சரிங்க. ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ 1972 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். ஸோ இங்கே தான் அந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ கண்ட்ரியோட ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெஹிக்கல் ப்ரோக்ராமிங் லான்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ இஸ்ரோவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ இங்கே வந்து செவரல் ஏஜென்சிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் பற்றி வந்து இங்கே இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2 மேஜர் சேட்டலைட்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ இங்கே டெலிவிஷன், ப்ராட்காஸ்டிங், மெட்ராலஜிக்கல் சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ், ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கல்ஸான பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1972 தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில்.
நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? ஓகே, கொஸ்டின் 6 பார்க்கலாம். வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளட் பிளாட்டிலெட்ஸ்? இரத்த தகடுகளின் ஆயுட்காலம் என்ன? A 7 to 10 days, B 40 days, C 3 weeks, D 1 month. ஸோ லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளட் பிளாட்டிலேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, அதோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 to 10 டேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளட் பிளாட்டிலேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆயுட்காலம் வந்து இருக்கும். ஸோ பிளட் பிளாட்டிலேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன் மேரோவில் தான் வந்து ஆரிஜின் ஆகுது. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட் கிளாட் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடிப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் பிளட் வந்து பார்த்திங்கன்னா போகாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த பிளாட்டிலேட்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா த்ரோம்போஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. இப்போ நம்ம அடிப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காயத்து மேலே ஒரு இழை மாதிரி வருது. ஸோ அது வந்து ஃபிப்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரோம்போஸ் மூலிமா தான் வருது. ஸோ அதுக்கு காரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளட் பிளாட்டிலேட்ஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ கவுண்ட் அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு வந்து த்ரோம்போசைட்டோபினியா அப்படின்ற ஒரு டிசீஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வருது. ஸோ பிளட் பிளாட்டிலேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 to 4,50,000 வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோலிட்டர் ஆஃப் பிளட்டில் வந்து இது இருக்கணும். ஸோ இது கம்மியாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா த்ரோம்போசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஓகே, அடுத்து செக்ஷன் ஏல 7th கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which gas is responsible for global warming? புவி வெப்பமடைதலுக்கு காரணமான வாயு எது? A கார்பன் டை ஆக்சைடு, B நைட்ரஜன், C மீத்தேன். இதுக்கான சரியான பதில் என்னன்னு பார்க்கலாம். சரியான பதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். அதாவது குளோபல் வார்மிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் எர்த் ரைஸ், அதாவது எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முக்கியமான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது பசுமை இல்லாத வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரோஸ், ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸஸ் இருக்குது. ஸோ மெஜாரிட்டியாக வந்து மீத்தேன் கம்பேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேஸ். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபாசில்ஸ் எரிக்கிறது மூலிமா, வேஸ்ட் எரிக்கிறது மூலிமா, ட்ரீஸ் அண்ட் உட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எரிக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பிரிக் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ குளோபல் வார்மிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? வணக்கம், ஜி சுப்பிரமணியன், கோயம்புத்தூர். ஓகே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நலமா இருக்கோம். பேசுறது. ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்ல இருந்து கேள்வி வேணும்னு சொல்றீங்களா? டிஸ்ப்ளே செக்ஷன் ஏ. கேள்வி எண் சொல்றீங்களா? 11. Which institution released the National Multi-Dimensional Poverty Index? தேசிய பல்வேறு பரிமாண வறுமை குறியீட்டை வெளியிட்ட நிறுவனம் எது? A RBI, B NSO, C நித்தி ஆயோக். NSO, B. NSOங்களா? ஆமாங்க. டைம் இருக்கே, வேற ஆன்சர் ட்ரை பண்றீங்களா?
அடுத்த ஆப்ஷன் சி NITI. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே மேம். சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ நித்தி ஆயோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க யாரோட கொலாப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா UNDP, யுனைடெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக் வந்து கொலாப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ MPIயோட 3 கீஸ், அதாவது பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கான 3 கீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், அதில் வந்து நியூட்ரிஷன், சில்ட்ரன் மொர்டாலிட்டி, மெட்டர்னல் ஹெல்த் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ சானிடேஷன்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஹவுசிங், ஃபியூயல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து இதோட ரிப்போர்ட் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2015-16 இயர்ஸை வந்து எடுத்து கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைமாக ப்ராக்ரஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நித்தி ஆயோக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த MPI இண்டெக்ஸ் வந்து ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி நித்தி ஆயோக் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? காஞ்சிபுரம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் டி. கேள்வி எண் சொல்கிறீங்களா? 8 questions இல்லைங்களே. ஓகே, 9ஆ? ஆமாம். ஓகே. Which one of the following countries not African continent? கீழ்காணும் நாடுகளில் எது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இல்லை? A அல்கேரியா, B ஏமன், C மொராக்கோ, D கென்யா. ஏமன். ஆப்ஷன் பி ஏமன்களா? ஆமாம். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆப்ஷன் பி ஏமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். ஸோ ஏமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் கிடையாது, ஏஷியன் காண்டினென்ட். ஸோ மற்ற 3 வந்து பார்த்திங்கன்னா அல்கேரியா, மொராக்கோ, கென்யா, அது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் தான். ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 54 கண்ட்ரீஸ் இருக்குது ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவை விட செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஷியா, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் வந்து டோட்டலாக வந்து 5 ரீஜியன்ஸ்: நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சென்ட்ரல் அண்ட் சவுத்து. ஸோ நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் போன்ற பகுதிகள் இருக்கும். வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் சிட்டி, ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் சிட்டி. சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அந்த மாதிரி பகுதி. சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ், ரிசோர்ஸஸ் அண்ட் மாடர்ன் சிட்டிஸாக வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில் இருக்கும். ஸோ ஏமன் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் காண்டினென்ட். ஸோ சரியான பதில் வந்து ஏமன் தான். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் ஏலேருந்து நம்பர் 10 கொடுங்க. ஓகே. Which element has a highest electrical conductivity? எந்த தனிமம் அதிக மின் கடத்தும் திறனை கொண்டுள்ளது? A அலுமினியம், B கோல்ட், C காப்பர், D சில்வர். ஆப்ஷன் ஏ மேம். டைம் இருக்கே, வேறு ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? அது வேணா ஆப்ஷன் டி மேம், சில்வர். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் டி சில்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில். ஸோ
ஸோ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக மூவபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற எலமெண்ட்ஸை விட பார்த்திங்கன்னா சில்வரில் வந்து அதிக கண்டக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. ஸோ ரேங்க் வைஸ் பார்த்திங்கன்னா 100 ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பருக்கு வந்து 97, கோல்டு வந்து 76. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் வந்து ஒயரிங் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வரை கம்பேர் பண்ணும்போது வந்து காப்பர் வந்து ரொம்பவே சீப்பர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டியூரபிள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு டல் ஆகும். அதோட சர்ஃபேஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாளாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை கண்டக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் தான். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்கள் நேம் சொல்கிறீங்களா? கீதா. எங்கேருந்து பேசுகிறீங்க? கும்பகோணம். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் கேள்வி ஏன்னு சொல்கிறீங்களா? 14. ஓகே. வேர் இஸ் த ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லொக்கேட்டட்? வன ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? ஏ ஜோத்பூர், பி தேராதூன், சி போபால். போபாலம்மா. ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேராதூன் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். ரொம்ப அழகாக ட்ரை பண்ணிங்க. ஸோ தேராதூன் வந்து பார்த்திங்கன்னா உத்தராகண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ரிசர்ச்க்கு ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபாரஸ்ட் ஃபீல்டு ரிசர்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1906 வந்து பார்த்திங்கன்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1991 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூனிவர்சிட்டியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பை யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1991 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஃபாரஸ்ட் அகாடமியும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதுக்கு வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து இங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ தேராதூனில் வந்துட்டு அனதர் வைல்ட் லைஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அண்ட் போபாலில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா போபாலில் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தேராதூன் தான் சரியான பதில். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வங்கிப்பட்டு கவிதை பேசுகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த செக்ஷன்லேருந்து கேள்வி வேணும்னு சொல்கிறீங்களா? செக்ஷன் பி நம்பர் 8. செக்ஷன் பியில் 8 இல்லைங்களே. 10 கொடுங்க. செக்ஷன் பிங்களா? 10 கொடுங்க. ஓகே. விச் கண்ட்ரி இஸ் கால்ட் த கண்ட்ரி ஆஃப் விண்ட்ஸ்? காற்றின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? ஏ ஜெர்மனி, பி சைனா, சி டென்மார்க். ஆப்ஷன் சிங்களா? ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்த்துடலாமா? ரொம்பவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி டென்மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். கண்ட்ரி ஆஃப் விண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே விண்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 50% ஆஃப் பவர் ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரியில் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ இது வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டென்மார்க்கோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கோஃபென்ஜன் அண்ட் கரன்சி வந்து க்ரோன். இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விண்ட் எனர்ஜிக்கு வந்து காரணம் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விண்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது அங்கே இருக்க 2 சி வந்து பார்த்திங்கன்னா நார்த் பால்டிக் சி அண்ட் பால்டிக் சி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ஆஃப் விண்ட்ஸ் அப்படின்னு வந்து டென்மார்க்கை சொல்லுவாங்க. நேயர்கள் அனைவருமே இன்றைக்கு ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றீங்க. தொடர்பு கொண்ட அனைவருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நேர்லை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் வைஷ்ணவி.